அஸ்ஸலாமு அலைக்கும் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லாங் டிஸ்டன்ஸ் டைரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து ஹாஃப் இயர்லி லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா, 12 days இந்த இயர். ஸோ அந்த லீவில் வந்து நான் எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் பண்ணேன்றதான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, December 23 அன்றைக்கி தான் பசங்க எல்லாத்துக்கும் வந்து லாஸ்ட் எக்ஸாம் இருந்துச்சு. நான் தான் லிப்னாவை கூப்பிட்டு வர போயிருந்தேன். போய் பார்த்தா ஸ்கூல் வந்து டெக்கரேஷன் பண்ணி என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு. பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க விஷ் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு. அதுவுமே பாப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா. क्या बोला की चॉकलेट देनी है? तुझे लेना था. December 24லேருந்து லீவ் விட்டது. அதோட ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா Jan 5 தான் ரீஓப்பன் ஆச்சு. எப்போயுமே Jan 2 இல்லைனா 3 அந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் ஸ்கூலு. இந்த டைம் தான் Jan 5 வரைக்கும் லீவ் விட்டுருந்தாங்க. பசங்களுக்கு வந்து 12 days கண்டினியூஸாக லீவ் இருந்துச்சு இந்த டைமு. ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 2 days வீட்டில் தான் இருந்தேன். ஒரு நாள் வந்து வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்னொரு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போயிட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போனேன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வேலையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சு வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த 2 days வந்து வீட்டில் தான் இருந்தேன். எல்லா வேலையும் வந்து ஃப்ரைடே ஈவினிங்குள்ளே முடிச்சுட்டு ஃப்ரைடே ஈவினிங் வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். நான் வந்து இந்த லீவில் எங்கள் அப்பாவோட சொந்த ஊருக்கு தான் போயிருந்தேன். எங்களோட சொந்த ஊர் வந்து செஞ்சு அதுக்கு பக்கத்தில் அப்பம்பட்டு மீனம்பூர் சொல்லிட்டு ஒரு சின்ன வில்லேஜ் தான். செம்ம சூப்பராக இருக்கும். அங்கே தான் போயிருந்தேன். நான் வந்து விழுப்புரமில் இருந்த வரைக்கும் அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருப்பேன். அடிக்கடி ஃபங்க்ஷன் இருக்கும், கல்யாணம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு ரீசன் காலையில் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி கூட அப்பப்போ போயிட்டு வந்துட்டுருப்பேன். ஒரு மந்த்லி 1 time ஆச்சு போயிட்டு வந்துடுவேன். இங்கே வந்து வேலூர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கண்டினியூஸாக போகவே முடியல. எப்படியும் 1 yearக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த லீவ் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஊருக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த 10 days லீவில் வந்து நான் அங்கே கிளம்பி போயிட்டேன். இந்த டைம் மெயினாக எங்கள் ஊருக்கு போனதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா, லோயாவுக்கு வந்து ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துடலாம், எப்படியாச்சும் 7 years ஆகிடுச்சு, இன்னும் லேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்க தான் மெயினாக கூப்பிட்டு போனது. என் தம்பி வைஃப் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்துருந்தாரு. அதில் வந்து ஸ்விங் போனது ஒரு நாள் தான். மற்ற டேஸ் ஃபுல்லாகவே அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு அந்த மாதிரியே போச்சு. சரி, பாப்பா வந்து ஒரே ஒரு நாள் தான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாள் வந்து போவே மாட்டேன், மாமி இருந்தாலாச்சும் போவேன், சுத்தமாக போவே மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தா. யார் சொல்லியுமே கேட்கவே இல்லை, போவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானுமே. சரி போட்டோம், மே மந்த்து மறுபடியும் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு நாள் கற்றுக்கிட்டது தான். அந்த ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக கற்றுக்கிட்டா. நானே நம்பலை, அவ்வளோ சூப்பராக பாப்பா ஸ்விம்மிங் பண்ணால். அந்த 1 day ஃபுல்லாகவே அவங்க மாமிக்கு, எங்கள் அம்மாவுக்கு, அப்புறம் அவங்க அப்பாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். அப்பப்போ வீடியோ கூட எடுத்துகிட்டு இருந்தேன். மெமரிஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் பாப்பா ஸ்விம்மிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து ஹாப்பியானாங்க. அதுவே ஒரு கண்டினியூஸ் இன்னும் ஒரு 2 days போயிருந்தா அந்த பின்னாடி கேன் கட்டிருக்காங்கல்ல, அதுவுமே இல்லாமல் வந்து பாப்பா ஸ்விம்மிங் பண்ணியிருப்பான். பட் அவள் ரொம்ப பயந்துட்டான். அது இல்லாமல் கூட யாராச்சும் ஒரு 2-3 பசங்க இருந்தால் கூட பரவாயில்ல, அவள் மட்டும் தனியாக போய் கற்றுக்கிட்டதுனால அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே வரல. அடுத்த நாள் வரதுக்கு வந்து சுத்தமாக ரொம்ப பயந்துட்டா வேறு தனியாக கற்றுக்கிட்டது. ஸோ அதனால் சரி ரொம்ப கம்பல் பண்ண வேண்டாம், இதுவே கற்றுக்கிட்டது போதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இப்போ பாப்பா ஸ்விம்மிங் பண்ணது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து December 27 அன்றைக்கி நடந்தது. December 27, 28 2 days தான் நான் எங்கள் ஊரில் இருந்தேன். அதுக்கப்புறம் December 28 ஈவினிங் கிளம்பி நான் விழுப்புரம் போயிட்டேன். எங்கள் நாத்தனாரை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க 2 பேரும். என்னை வர சொல்லி ஒரு 2 days காய்ச்சி இங்கே வந்துட்டு போன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் கிளம்பி 28 அன்றைக்கி நைட்டு கிளம்பி நான் விழுப்புரம் போயிட்டேன். December 29 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேயுமே போகல, வெளியிலலாம் வீட்டில் தான் இருந்தோம். எல்லோரும் பேசிவிட்டு அப்படியே எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போச்சு அன்றைக்கி ஃபுல் டேவும். சரி வெளியில் தான் எங்கேயும் போகல, வீட்லையாச்சும் பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் வந்து பசங்களுக்கும் எனக்கும் பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, நக்கெட்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அவங்க வந்து செம்ம சூப்பராக சமைப்பாங்க. நான் வந்து சமைக்கிறதுல ஒரு சில டிஷ்லாம் அவங்கள பார்த்து தான் சமைப்பேன். செம்ம சூப்பராக செய்வாங்க. சேம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் அவங்க செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மீன் வாங்கி சமைச்சு வச்சுருந்தாங்க. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை செஞ்சுருந்தாங்க. நைட்டுக்கு வந்து இந்த பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, நக்கெட் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுதான் சாப்பிட்டு நைட்டு 11 o'clock வரைக்கும் அந்த மாதிரி பேசிவிட்டு அப்படியே படுத்து தூங்கியாச்சு.
எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலிலேயே செம்ம சூப்பராக சமைக்கிற ஆளுன்னா அது இவங்க தான். எங்கள் சின்ன நாத்தனார் செம்ம சூப்பராக செய்வாங்க. அவங்க செய்கிற எந்த ஒரு டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா ஃபெயிலர்னே கிடையாது. அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. அது இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற எல்லா டிஷ்ஷஸுமே அவங்க வீட்டில் செய்வாங்க. எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். சேம் அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் வாங்குறதுக்கும் இவங்க செய்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அவங்க செய்கிறதே. நாங்கள்லாம் விழுப்புரமில் இருந்த வரைக்கும் எப்படியும் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ருவோம். ஒன்று எங்கள் வீட்டில் சமைப்போம், இல்லைன்னா அவங்க வீட்டில் செஞ்சு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருந்தோம் அங்கே இருந்த வரைக்கும். இப்போ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் ஹஸ்பண்டோட டோட்டல் ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா இவங்க சமையலில் பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. நான் வந்து இவங்களுக்கு வச்சுருக்க பேரே வந்து மாஸ்டர் செஃப் தான். செஃப்புக்கு படித்து மட்டும்தான் இல்லை, மற்றபடி அவங்க சமைக்கிற டிஷ்ஷஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது. டிசம்பர் 30 அன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மரக்கணம் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். எப்போயுமே பாண்டிச்சேரி பீச் தான் போவோம் எப்போ போனாலுமே. சரி எப்போயுமே அங்கே தானே போகிறோம், இந்த டைம் வந்து வேறு எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மரக்கணம் பீச் தான் போயிருந்தோம். விழுப்புரம்லேருந்து மரக்கணம் பீச் வந்து ஒரு 2.5 hours ட்ராவல் டைம் வரும். போகிறதுக்கு முன்னாடி வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கார் ஸ்டாப் பண்ணி ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாங்க அவங்க. லுப்னாவை கூப்பிட்டு லுப்னா என்னென்னலாம் சொன்னாலும் அது எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லுப்னா வந்து எப்பயுமே அவங்களுக்கு ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பொண்ணு கிடையாது, ரெண்டுமே பசங்க தான். ஸோ அதனால் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் எங்கள் நாத்தனாருக்கும் சரி 2 பேர்த்துக்கும் வந்து பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் லுப்னா வந்து பிறந்ததுலேருந்து யார்கிட்டையுமே அவ்வளோ அட்டாச்சாக இருந்ததில்லை. என்கிட்ட எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருப்பாள். அது இல்லாமல் அவங்க பெரியப்பா ஃபேமிலியிலேன்னு எடுத்துக்கிட்டால் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் ரொம்ப அட்டாச்சாக அவள் இருந்தது. ஸோ இங்கே வந்துமே அவள் வந்து அவங்கள மறக்கலை. இங்கே வந்துமே வந்து லுப்னா பார்த்திங்கன்னா அவங்கள மறக்கவே இல்லை. அவங்களும் அதே மாதிரி தான். அங்கே இருந்த வரைக்கும் பாப்பாவை எப்படி பார்த்துட்டாங்களோ சேம் அதே மாதிரி தான் இப்போயுமே பார்த்துக்கிறாங்க. அது இல்லாமல் லுப்னா வந்து எப்போ ஸ்கூல் லீவ் விட்டாலுமே ஷீன் பூப்பு வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாள். எங்கே போகலான்னு கேட்டாலே ஷீன் பூப்புக்கு வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாள். அன்றைக்கி மார்னிங் எழுந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு வீட்டில் இருந்து கிளம்புனதே பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் இருந்து வரப்பவே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். பசங்களுக்கு வந்து மேகி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து தோசை மீன் குழம்பு. நாங்கள் அன்றைக்கி பீச்சுக்கு ரீச் ஆனதே பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. நாங்கள் அன்றைக்கி வந்து 2 பீச்சுக்கு போயிருந்தோம். அதில் ஒரு பீச் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு போனது, இந்த பீச்சுக்கு தான். இங்கே வந்து யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஒரு 1/2 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பசங்கள்லாம் மணலில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள விளையாட விட்டுட்டு நானும் எங்கள் நாத்தனாரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பீச்சில் எப்படியும் ஒரு 1/2 hour இருந்தோம். அந்த 1/2 hour பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான். டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் கிடையாது, நாங்கள் மட்டுமே இருந்தது. அந்த கடலோட வேவ்ஸ்லாம் பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவே அப்படியே நின்றுட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அப்புறம் சரி இப்போ கிளம்புனா தான் டைம் கரெக்டாக இருக்கும், ஹோட்டல் போகணும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஒரு 2 o'clock போல். இந்த பீச்சுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பீச்சுக்கு போகிறதுக்கு நாங்கள் லொக்கேஷன் பார்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீச்சுக்கு போகிற சைடில் வந்து ரன்வே ஹோட்டல்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே தான் போய் லஞ்சு சாப்பிட்ருந்தோம். நாங்கள் ஹோட்டல் போயிட்டு எல்லோரும் செட்டில்ட் ஆகி உட்காந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது எல்லோரும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. எங்கள் பைஜன் மட்டும் ஒயிட் ரைஸ் வாங்கிக்கிட்டாரு. மற்ற எல்லாருமே வந்து பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, சிக்கன் பிரியாணி. நானும் எங்கள் நாத்தனாரோட பெரிய பையன் இருக்கான் இல்லையா, நாங்கள் 2 பேர் மட்டும் பரோட்டா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். பரோட்டா வந்து விழுப்புரம் பாண்டிச்சேரியிலலாம் செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அங்கே உள்ள மாதிரி எங்கேயுமே பரோட்டாலாம் கிடைக்காது. எங்கள் அப்பா வந்து நான் விழுப்புரமில் இருந்த வரைக்கும் விழுப்புரம் வந்தால் நைட்டு டின்னர் வந்து எப்பயுமே பரோட்டா தான் சாப்பிடுவார். நான் பரோட்டா வர வச்சுருவேன், அப்படி இல்லைன்னா அவரே கூட ஹோட்டல் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவார். அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்குமே அங்கே இருந்த வரைக்கும் வந்து நாங்கள் எப்படியோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஹோட்டல்லேருந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்ருவோம். அங்கே வந்து பரோட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வேலூர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அங்கே உள்ள டிஷ்ஷு வந்து மிஸ் பண்ணதே பார்த்திங்கன்னா இந்த பரோட்டாவும் சீ ஃபுட்டு தான். நான் அதனால தான் வந்து பிரியாணி வந்து டெய்லியுமே சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். நான் வேலூர் வந்ததுக்கப்புறம் அதிகமாக சாப்பிட்றேன். பிரியாணிலாம் டெய்லி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி போயிட்டுருக்கனால பிரியாணி வேண்டாம், பிரியாணி அவாய்ட் பண்ணிட்டு பரோட்டா வாங்கிட்டேன். பரோட்டா மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பரோட்டா வாங்கியாச்சு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே ஒரு 3 o'clock ஆயிடுச்சு.
அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து நாங்கள் பார்த்து வச்சுருந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் வந்து பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். 2 ஹவர்ஸ் இருந்தோம். 5 ஓ கிளாக் வரைக்கும். 3 ஓ கிளாக் போனது. பசங்க வந்து நல்லா மணலில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் நாத்தனாரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து ரீல்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஜோயா அப்போ நினைப்பாகவே இருந்ததுனால சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் நான் ஷூட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னும் அதெல்லாம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணலை. நான் இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணுறேன். இந்த பீச்சுக்கு போனதுக்கப்புறம் நான் ரொம்ப அதிகமாக அன்றைக்கி மிஸ் பண்ணதே யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டை மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக பீச்சுக்கு போயிருக்கிறது அவர் கூட மட்டும்தான். என் மேரேஜ்க்கு முன்னாடி கூட நான் பீச்சுக்கு போயிருக்கேன். பட் அதெல்லாம் எப்படின்னா இயர்லி ஒன்ஸ் போனாவே அதிகம்தான் எங்கள் அம்மா அப்பா கூட. மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் அதிகமாக பீச்சுக்கு போனதே. எப்படின்னா விழுப்புரம்லேருந்து பாண்டிச்சேரி பீச் வந்து எங்களுக்கு 45 மினிட்ஸ் ட்ராவல் தான். ஸோ அதனால் வந்து சுஜாத்துக்கு வந்து 1 டே லீவ் கிடைச்சா கூட நாங்கள் வந்து பாண்டிச்சேரி கிளம்பி போயிடுவோம் பீச்சுக்கு. போயிட்டு அன்றைக்கி ஃபுல் டேவும் அங்கே பாண்டிச்சேரியில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பி வருவோம். அந்த மாதிரி வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா கூட 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையாச்சும் நாங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி போயிடுவோம் பீச்சுக்கு. அந்த மாதிரி போயிட்டு அவர் கூட இப்போ வந்து அன்றைக்கி அவர் இல்லாதது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவர் நினைப்பாகவே இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நின்ட்டு. ஃபைனலாக தண்ணியிலலாம் விளையாண்டு முடிச்சுட்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 5 ஓ கிளாக் அந்த மாதிரி கிளம்பிட்டோம். அன்றைக்கி நைட்டு விழுப்புரம் ரீச் ஆனது பார்த்திங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. போன உடனே வந்து ஒரு 8 ஓ கிளாக் போல் நான் வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கள் ஊருக்கு போயிட்டேன். விழுப்புரம்லேருந்து எங்கள் ஊருக்கு ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 1 hour தான் வரும். ஸோ அதனால் வந்து 8 ஓ கிளாக் கிளம்பினா கூட 9 ஓ கிளாக் போயிடலான்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி நைட்டே கிளம்பிட்டேன். ஒரே நாளில் ட்ராவல் முடிச்சிடலாம் சொல்லிட்டு, மறுநாள் ட்ராவல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 9 ஓ கிளாக் எங்கள் ஊருக்கு ரீச் ஆகிட்டேன். போயிட்டு எங்கள் அத்தை வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்புறம் டிசம்பர் 31 வந்து அவங்க வீட்டில் தான் இருந்தேன். ஃபுல் டேவும் எங்கேயுமே போகல. 1 டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து நியூ இயர் அன்றைக்கி எடுத்தது. Jan 1 நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே கிளம்பி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். கருவாச்சி. எங்கள் ஊர்லேருந்து இங்கே போகிறதுக்கு கூட டைம் ட்ராவல் பார்த்திங்கன்னா 1 hour தான் ஆகும். சேம் 1 hour. பஸ்ஸில் போனால் 1 hour ஆகும். இதுவே காரில் பைக்கில் போனீங்கன்னா ஒரு 1/2 hourல போய் ரீச் ஆகிடலாம். பக்கத்தில் தான். நான் பசங்க எங்கள் அத்தை பையன் அவங்க ஒய்ஃபு 4 பேர் தான் போயிருந்தோம். அன்றைக்கி மார்னிங் எழுந்து வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். அன்றைக்கி மார்னிங் எழுந்து ரெடி ஆகிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு சமைச்சு எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு 9 ஓ கிளாக் போல் ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பஸ்ஸு வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு அன்றைக்கி 10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே போனதையே எப்படி பிளான் பண்ணி போனதுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் போயிட்டு ஈவினிங் கிளம்பி ஊருக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து ரொம்ப கம்பல் பண்ணதுனால எங்கள் எல்லாருக்குமே வந்து மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் இங்கேயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மறுநாளும் இங்கே வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு மறுநாள் ஈவினிங் தான் இங்கேருந்து கிளம்புனோமே. ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு வந்து 2 days இங்கேயே தங்கிட்டோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இந்த பிளேஸு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டால் யாருக்கு தாங்க ஒரு நாள் போகிறதுக்காக மனசு வரும். எனக்கும் அதே மாதிரி தான் மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு அங்கே போனதுக்கப்புறம். சரி எப்படியாச்சும் ஒரு நைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கேயே இருந்துட்டு மறுநாளும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டோம். நான் விழுப்புரமில் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படியும் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக நான் இங்கே வர மாட்டேன் எப்பயுமே. இந்த பிளேஸில் வந்து இருந்துட்டு போயிடுவேன். எப்பயுமே மார்னிங் வந்தேன்னா ஈவினிங் வரைக்கும் இங்கே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பும் போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி விழுப்புரம் போயிடுவேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து 1 day லீவ் கிடைக்குதுன்னா அந்த 1 day வந்து நாங்கள் எப்பயுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒன்று பாண்டிச்சேரி கிளம்பி போயிடுவோம். அப்படி இல்லைன்னா இங்கே கிளம்பி வந்துடுவோம். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ப்ளஸ் ரைத்தா, ஃபிஷ் ஃப்ரை. மீன் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அங்கேயே ஃப்ரை பண்ணிட்டோம். மீன் மட்டும் வாங்கி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வடை போட்டிருந்தோம். இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் 6 o'clock தான் அவங்க வீட்டுக்கே கிளம்பி போனோம். அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டின்னருக்கு வந்து சப்பாத்தி எக்கு பஜ்ஜி தான் செஞ்சுருந்தோம். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டோம். இதை வந்து நியூ இயர் அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் இருக்க பிளேஸில் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கம்பெனியில் வந்து 2 கேக் அனுப்பி விட்டுருந்தாங்க. ஒன்று வந்து ரிக்குக்கு சென்ட் பண்ணிட்டாரு எங்கள் ஹஸ்பண்டு. இன்னொரு கேக் வச்சு அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு எல்லாரையும் நிற்க வச்சு கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து அவரும் சாப்பிட்டாரு.
அங்கெல்லாம் வந்து நியூ இயர்க்கு மட்டும் கிடையாது, ரம்ஜான் பக்ரீத் வந்தால் கூடவும் கேக் கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோ வீடியோ சென்ட் பண்ணுவார். அதில் பார்ப்பேன் நான். அவர் சொல்லி கேட்பேன், அவ்வளோதான். நானும் நேராக பார்த்தது கிடையாது. அங்கே உள்ள கேம்ப்க்கு வந்து இவர் தான் கேம்ப் பாஸ் இல்லையா, ஸோ எப்பயுமே அவர் தான் கேக் கட் பண்ணுவார். அவரே கேக் கட் பண்ணியிருந்தார் அன்றைக்கி. இந்த இயர் நியூ இயர் வந்து இவருக்கு இப்படி தான் போயிருச்சு. எனக்கு வந்து எங்கள் அத்தை ஃபேமிலி கூட செம்ம சூப்பராக போயிருந்துச்சு. நெக்ஸ்ட் டே Jan 2 எல்லாருமே எழுந்து ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வீட்லேயே பூரி செஞ்சு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி எங்களோட ஹாப்பி பிளேஸ்க்கு நாங்கள் மறுபடியும் வந்து ரீச் ஆயாச்சு. லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை தான் செஞ்சுருந்தோம். சிக்கன் கிரேவி மட்டும் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அன்றைக்கி. ஒயிட் ரைஸும் சிக்கன் ஃப்ரை வந்து இங்கே வந்து தான் சமைச்சிருந்தோம். எல்லாத்தையும் சமைச்சு முடித்து பசங்களை சாப்பிட வச்சு நாங்களும் சாப்பிட்டு பம்ப் செட்டில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அங்கேருந்து ஈவினிங் ஒரு 4 o'clock போல் நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ்ஸு கிடச்சி செஞ்சு ரீச் ஆனதே பார்த்திங்கன்னா 6 o'clock போல் எப்படியும் ரீச் ஆகிருப்போம் அன்றைக்கி. செஞ்சு ரீச் ஆனதும் எங்கள் அத்தை பையன் வந்து எங்கள் எல்லாரையும் சந்தைக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. அங்கே வந்து ஃப்ரைடே சந்தை போடுவாங்களாம், செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாரு. அங்கே போய் பார்த்தா ஸ்பைசி பிக் பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அந்த சேனல் வந்து ஜோயா பாப்பா. அந்த சேனலில் வர இந்த பொண்ணு வந்து அங்கே உட்காந்து தக்காளி வித்துட்டு இருந்தா. அதை வந்து ஜோயா பார்த்துட்டான். நான் வந்து பார்த்துட்டேன், ஃபஸ்ட்டு நார்மலாக போயிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது தான் ஜோயா பார்த்தா. ஜோயா பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னேவும் நான் இந்த அக்கா வந்து அந்த சேனலில் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ போடுவாங்க, சூப்பராக இருக்கும், வாங்க போய் பேசிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டு போனால் பாப்பா ஆசைப்படுறாளேன்னு சொல்லிட்டு நானுமே கூப்பிட்டு போயிட்டு ஜோயா லுப்னா 2 பேர்த்தையும் நிற்க வச்சு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வர டைமில் ஜூஸு, ஐஸ்கிரீம், பானிபூரின்னு சொல்லி எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் ஒரு மண்டபம் இருந்துச்சு. அங்கே வந்து எல்லா திங்ஸுமே கம்மியான ரேட்டுக்கு போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் பார்த்துட்டு ஒரு 1/2 hour வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஷவர்மா மட்டும் வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அல்ஃபாம் சிக்கன்லாம் பார்சல் பேக் பண்ணி வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கே அன்றைக்கி நைட்டு வந்து 8:30 போல் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னோடய பேக்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் வந்து ஊருக்கு வர்றதுக்காக Jan 3 வந்து நான் கிளம்பி வேலூர் வந்துட்டேன். ஸோ அன்றைக்கி நைட்டே போயிட்டு உடனே பேக் பண்ணி எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு 9:30 போல் ஃப்ரீ ஆகிட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் படுத்து தூங்கியாச்சு. செம்ம டயர்டாயிருச்சு. மறுநாள் வந்து 11 o'clock போல் எனக்கு பஸ்ஸு. வீட்டிலேருந்து 10:30க்கெலாம் கிளம்பி வந்துட்டேன். எங்கள் அத்தை பையன் தான் வந்து ட்ராப் பண்ணியிருந்தான். பஸ் ஏற்றி விட்டு அவன் போயிட்டான். நானுமே கிளம்பி ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்படி தான் என்னோடய ஆஃபிலி லீவ் வந்து போச்சு. பாப்பாலாம் இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு வரலான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து இங்கே ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஆர்டர்லாம் நிறைய வந்திருந்ததுனால அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் 1 day பிஃபோராகவே சாட்டர்டே கிளம்பி வந்துட்டேன் ஊருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. என் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் லைஷா சுஜா. டேக் கேர் அண்ட் பாய்.